வணக்கம் சந்தானம். தற்போது விஜயகாந்தன் நினைவிடத்தில் மாலை அணிவித்து அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். கண்ணீர் மல்க அவர் மரியாதை செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். தற்போது அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன? தேமுதிக தலைவர் விஜயகாந்தனுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக அவரது நினைவிடத்துல மரியாதை செலுத்துறாங்க. இந்த நிலையில்தான் தேமுதிக சார்பில் தேமுதிகவினுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில அமைதி பேரணியாக தற்போது அவருடைய நினைவிடத்துல மரியாதை செலுத்தப்பட்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பில் 11 மணிக்கு தேமுதிக தலைவருடைய விஜயகாந்த் நினைவிடத்துல மரியாதை செலுத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தேமுதிக சார்பில் இங்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசிய போது இன்று காலை முதலே தொண்டர்கள் பேசிட்டு இருக்காங்க. சரியாக 11 மணிக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதும் இன்று மாலை வரை பிரேமலதா விஜயகாந்த் மௌன விரதமாக இருந்து அதன் பின்பு தொண்டர்களிடையே பேச இருக்கிறார். பிரேமலதா விஜயகாந்த் இன்று மாலை வரை மௌன விரதம் இருக்கிறார் என்ற செய்தியையும் பதிவு செஞ்சீங்க. இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியும் அந்த இடத்திற்கு வருகை தந்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார் அப்படிங்கிற நிகழ்வையும் பதிவு செஞ்சீங்க. கண்ணீர் மல்க அவர் விஜயகாந்தின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய காட்சிகளையும் பார்த்தோம் சந்தானம். தொண்டர்களோட ஆர்ப்பரிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா விஜயகாந்தனோட நினைவிடத்துல மாலை போட்டுக்கிட்டுலாம் வர்றாங்க அப்படிங்கிற செய்திகளையும் பதிவு செஞ்சதை நம்ம பார்த்தோம். ஒரு கடவுளின் பிம்பமாகவே விஜயகாந்த தொண்டர்கள் பார்க்குறாங்க. இந்த பிம்பம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுக்கு எந்த அளவுக்கு உதவ போகிறது? நிச்சயமா தேமுதிக பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு விஜயகாந்தனுடைய மறைவின் போதும் சரி, அதனுடைய 1ஆம் ஆண்டு நினைவிடம் போதும் சரி, ஏராளமான தொண்டர்களுடைய வருகை இருந்தது. 2ஆம் ஆண்டு இன்று கூட காலை 6 மணிக்கே பார்த்தோன்னா 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் காத்திருந்து விடிய காலையிலேயே அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினாங்க. தற்போது பேரணியில 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்றிருந்தாங்க. கடந்த ஆண்டை போல அதிகாலையிலிருந்தே பெரிய அளவில் கூட்டம் இல்லை என்றாலும் கூட தற்போது பொதுமக்களுடைய வருகை என்பது கணிசமாக அதிகரித்திருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்தும் தற்போது வரை எந்த கூட்டணிக்கு செல்கிறோம் என உறுதி செய்யவில்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அவர் இந்த நினைவு நிலையத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இன்று காலையில பார்த்தீங்கன்னா பாஜக சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன், அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜன் என இருவருமே தேமுதிக தங்களுடைய கூட்டணிக்கு வர வேண்டும், விஜயகாந்தனுடைய கனவு நிறைவேற்ற அந்த கூட்டணி தான் சரியாக இருக்கும் என்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. தற்போது வரை கூட்டணிக்காக அவர் முடிவு எதுவும் எடுக்காத வகையில பல்வேறு அரசியல் கட்சிகளுடன் தேமுதிக செல்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஒருபுறம் திமுக, அதிமுக, தவேக என அனைத்து தரப்புக்கும் அவருடைய வாய்ப்பு என்பது ஓப்பனாக வைத்திருக்கிறார். வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி அவர் அந்த முடிவை அறிவிப்பேன் என ஏற்கனவே அவர் தெரிவித்திருக்கூடிய நிலையில இந்த நிகழ்ச்சிகள்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நகரமா என்பது குறித்து பொறுத்துதான் பார்க்கணும். ஆனா பாஜக தரப்புல தொடர்ந்து பொன் ராதாகிருஷ்ணன், அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தேமுதிக பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள்.